எனது அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே, தொடர்ந்து நமது சிஎம் விஜய் அவர்களை பற்றி தான் வீடியோ போட்டுக்கொண்டே வருகிறேன். தொடர்ந்து அனைத்து டிவிகளையும் பார்த்து கொண்டிருக்கின்றேன். மே மாதம் கோர்ட் விடுமுறை ஆனதால் இதை டிவியை பார்த்து அரசியல் நிலவரங்களை அப்பப்போது கவனித்து கொண்டிருக்கிறேன். அதன் அடிப்படையில் அடிக்கடி நான் வீடியோ போடுறேன். என்னுடைய விஜயை பற்றி போடுற வீடியோலாம் மற்ற வீடியோக்களை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சில வீடியோலாம் போடுறாங்க ரொம்ப மோசமாக, அதாவது அவனையெல்லாம் எதால் அடிக்கிறதுனே தெரில. இந்த சேனல் வச்சுக்கிட்டு போடுறாங்க. ஒருத்தன் போடுறான், விஜய் மனைவி சௌமியாவா சங்கீதா கதறல், கண் கலங்கி கதறல், காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கெஞ்சிய சங்கீதா, மன்னித்த விஜய் இப்படின்னு போகிறான். என்னடா அது, இப்போ எதுவும் திருப்பம் நடந்துச்சா? உள்ள போய் பார்த்தா நான் அப்படி விழுந்து கேட்பாரா? அப்படி கேட்டால் நிச்சயம் விஜய் அவர்கள் நிச்சயம் மன்னிப்பார்கள், காலில் விழ வேண்டும் என்றெல்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு போகிறான் அந்த தேவடி. அப்போ நல்லா வாயில இதுக்கு இவனுக்கு இந்த மாதிரி பேசுகிறவனுக்கு என்ன 1.1K வியூயர்ஸ். நான் அவனுக்கு கமெண்ட் போட்டேன், ஏன்டா உன் தலைப்புக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்குது, இப்படிலாம் போடலாமான்ட்டு. எப்படிலாம் போடுறாங்க பாருங்க. என் வீடியோலாம் அப்படி இருக்காது, ஜெனியனாக இருக்கும், அதிகாரப்பூர்வமாக இருக்கும், நேர்மையாக இருக்கும், உண்மையாக இருக்கும். என் மனசுக்கு தெரிந்தவரை உண்மையாக போடுவேன். டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ், வாட் எவர் ஐ பிலீவ் த ஃபேக்ட்ஸ், ட்ரூ அண்டு ஜெனியன், அதை மட்டும்தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ தலைப்புக்கு வருவோம். விஜயை வைத்து ஆண்டவன் ஆடிய திருவிளையாடல். நல்லாயிருக்கும். இந்த டாப்பிக்கில் அருமையான விஷயங்கள்லாம் பேசியிருப்பேன். எப்படி மேலே உள்ள சக்தி இந்த அரசியலில் எப்படி விளையாடுதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா இதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். கொஞ்சம் டைம் நல்ல வீடியோ என்ன போகிற நல்ல வீடியோக்களுக்கு இன்றைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கூட போயிட்டு போகும், லைக்கு போடாட்டாலும் போயிட்டு போகும், முழுசாக பாருங்கள் என்று கூறிக்கொண்டு வீடியோக்குள்ளே போகிறேன். பார்க்கும்போது டிவி ஆங்கர்லாம் இது கனவு தானா இல்லை நிஜமா என்று கிள்ளி பார்த்து கொள்கிறேன். விஜய் சிஎம் வந்ததை பார்த்து அப்போ போட்டாங்க ரிசல்ட்டை பார்த்து. நான் அப்போயே சொன்னேன், கரூர் இன்சிடெண்ட்டை பார்த்தோன்னே வீடியோ போட்டேன், இன்னொரு எம்ஜிஆர் வந்துட்டாருன்னு. அது யாரும் நம்பலை. இருந்தாலும் ஃபுல் மெஜாரிட்டி வரல, பார்டரில் நிற்கிது அப்படிங்கிறது உண்மை தான். இதை வச்சுக்கிட்டு என்னென்ன விளையாடினாங்கன்னு இப்போ ஏற்கனவே போட்டுட்டேன். இப்போ திருவிளையாடலுக்கு வர்றேன். யார் இந்த விஜய்? கட்சி ஆரம்பித்த 2 வருடங்களுக்குள் எந்த அரசியல் அனுபவம் இல்லாமல், அரசியல் பின்னணியோ குடும்ப ரீதியாக அரசியல் பின்னணி இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை பெற்று இன்றைக்கு 144 எம்எல்ஏக்களுடைய ஆதரவை பெற்று ஃப்ளோர் டெஸ்ட்லையும் ஜெயிச்சிட்டார். யார் இந்த விஜய்? எப்படி இது சாத்தியம்? ஒரு இதில் பார்க்குறோம், சர்ச்சில் மண்டி போட்டு போய் வேண்டுறாரு, திருச்செந்தூரில் வேல் சாத்துறாரு, தர்காவில் போய் வேண்டுறாரு. அவர் மதவாதி தானே. செக்குலரிசம் அப்படின்னா என்ன? எந்த மதத்தையும் நம்பக்கூடாது. அம்பேத்கர் கூட புத்த மதத்தை நம்பினார். ஏதோ ஒரு மார்க்கம், அதையும் ஏன் நம்புறாரு? பெரியார் மாதிரி இருந்துட்டு போ. அதுக்கு பிறகு தான் மதச்சார்பற்ற தன்மை. 3 மதத்தையும் நான் நம்புவேன்னா நீ ஒரு மதவாதி. எம்மதமும் சம்மதமே என்று நினைக்கின்ற பெரும்போக்கான பெருந்தன்மையான மதவாதி. அது கடந்துட்டு போகும். யார் இந்த விஜய்? எனக்கு சந்தேகம். ஏன்னா இப்படி 2 வருஷத்தில் ஆனது மிகப்பெரிய. எம்ஜிஆர் கூட இப்படி செய்யலைங்க, உலகத்தில் யாரும் இல்லைங்க. எம்ஜிஆர் வந்தப்போ ஒரு நடிகர் இவ்வளோ சீக்கிரம் கட்சியை ஆரம்பித்து ஆட்சியை பிடிச்சிட்டாருன்னு சொல்லி உலகமே வேந்தது. அவரை பார்த்து என்டிஆர் வந்தார். ஏன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ரீகனா இல்லை யாருன்னு சரியாக பேர் தெரில, நான் தவறாக சொன்னால் அதை திருத்திக் கொள்ளுங்கள், ஏஐயில் போட்டின்னு தெரியும். நடிகராக இருந்து ஜனாதிபதி ஆனவர். அவர் நடிகராக இருந்தார். இங்கெல்லாம் வர்றதை பார்த்துட்டு, எம்ஜிஆர் வர்றதை பார்த்து கேள்விப்பட்டு அவரும் எலெக்ஷன்லன்னு ஜனாதிபதி ஆகிட்டார். அப்படி அதையெல்லாம் மீறி ஒரு புதிய கோணத்தில் விஜயை பார்க்கிறேன். யார் இந்த விஜய்? ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜெயிச்சதுக்கப்புறம் ஸ்டாலின் வீட்டுக்கு போகிறார். உதயநிதி வாசலில் நிற்கிறார் காத்துக்கிட்டு. இன்னும் வண்டி வரல.
வந்துருமா வந்துருமான்னு உள்ளே போல, வண்டி வர்றதுக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருந்தேன் அப்படின்னு காத்திருக்காங்க. காதலி தான் காத்திருப்பா. வெளியே சென்ற கணவன், வெளிநாடு சென்ற கணவன், சம்பாதிக்க சென்ற கணவன் திரும்பி வரும்போது வர்றேன்னு சொன்னோன்னே, அது கூட பாட்டு கூட பெரிய சொன்னது, மச்சான் நீ எப்போ வர போகிற, மச்சான் எப்போ வர போகிறேன்ட்டு. அது மாதிரி எப்போ வருவார்னு காத்திருக்காங்க. வைகோ பார்த்தீங்கன்னா அவர் பையனை நிற்க வச்சுட்டார் ரோட்லேயே, இருந்து அழைச்சிட்டு வான்னு. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறாங்க, இப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சீமா எவ்வளோ இதாக பேசுவார், அவர் இதில் நின்றுக்கிட்டு டென்ஷனில் நிற்கிறாரு, எப்போ வருவார்னு. அன்புமணி அதுக்கு மேலே இப்படியெல்லாம் காத்திருக்காங்க. இது எப்படி திரும்ப எனக்கு தோணுச்சு, நம்ம கிராமங்களில் இப்போ நம்ம தெருக்களில் கூட கோயிலில் சாமி ஊர்வலம் வரும். ஒவ்வொரு இடத்துலையும் ஊர்வலம் வரும். ஒவ்வொரு வீட்லேயும் நின்று தேங்காய் பழம் உடைச்சி சூடங்காட்டி காலில் இது வந்து ஊற்றி ஆசீர்வாதம் அவங்க அர்ச்சனை பண்ணி வீட்டுக்கு வீடு, அது மண்டபப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், மண்டபப்படின்னு சரியாக தெரில எனக்கு. வீட்டுக்கு வீட்டு சாமி வரும். அப்போ சாமி வருதான் வீட்டில் கோலங்கள்லாம் போட்டுவிட்டு எல்லாம் தட்டு தாம்பழத்தோடு பொண்ணுங்கள்லாம் அப்படியே மஞ்சள் குளித்து அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது அங்கே வந்துருச்சா சாமி, இங்கே வந்துச்சா சாமி. அந்த மாதிரி ஒரு தேர் திருவிழா போல், தேர் பவனி போல், வீதி உலா வருவது போல் ரோட் ஷோ நடத்துனார். அது வேறு. ஒரு தெய்வ திரு உருவம் வீதி உலா வருவதைப் போல அந்த தெய்வத்தை பார்த்து அருள் பெற காத்திருக்கும் பக்தர்களைப் போல நின்றார்கள். இது எம்ஜிஆருக்கு கூட கிடைக்கலங்க. நான் பார்க்குறேன் இப்படி. அது மாதிரி வீடு வாசல் வரையும் வந்து வைக்கோனா இப்படி 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 கையாடுறார். சந்தோஷம். வைகோட்டு ஒரு நல்ல மனம் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பணிப்பெண்களையும் கூப்பிட்டு வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாரு. பண்ணது மட்டும் இல்லாமல் இவங்க 3 பேரும் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டீங்க அப்படின்ட்டாரு. எப்பேற்பட்ட வெள்ளை மனது, பெரும்போக்கான மனம், விசால மனம் படித்தவர். இப்படி எம்ஜிஆர் கூட கிடைக்கல. எம்ஜிஆர்லாம் போவார், எதிர்கட்சி தலைவர்கள் வீட்டுக்கோ எதிர்கட்சி உறுப்பினர்கள் வீட்டுக்கோ போவார். எப்போன்னா ஒரு துக்கம் நடந்து போச்சுன்னா ஒரு முதல்வருங்கிற முறையில் போய் கண்டுக்க போவார். ஏதாச்சும் ஒரு திருமணம்னா ரொம்ப வேண்டப்பட்டவராக இருந்து எதிர்கட்சிக்கு போனவர் தான் ஒரு திருமணத்துக்கு அழைப்பு வச்சா போவார். மற்றபடி போனதில்லை. ஆனால் இவர் எல்லாத்துக்கும் போகிறார். யார் இந்த விஜய்? இப்படி தெய்வம் வீதி உலா வந்ததை போல காத்திருக்கிறார்களே. இவன் பொன்னியின் செல்வனோ, சோழ சாம்ராஜ்யத்தை படைத்த பொன்னியின் செல்வனோ, அல்லது மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியனோ, அல்லது இமயத்தை தொட்ட இமயவரம்பன் சேரலானதனோ, அல்லது வாதாபி வென்ற நரசிம்ம பல்லவனோ, அல்லது முஸ்லீம்கள் சாம்ராஜ்யத்தை சிதறடைத்து ஒரு இந்து சாம்ராஜ்யத்தை உண்டாக்கிய விஜயநகர பேரரசை உண்டாக்கிய கிருஷ்ணதேவராயனோ, அவுரங்கசீப்பின் கண்களில் விரலை விட்டு ஆட்டிய சிவாஜியோ, இவர்களெல்லாம் யாரோ ஒருத்தரின் மறுபிறவியோ என்று நான் ஐயுறுகிறேன். காரணம், போன ஜென்மத்து புண்ணியம் இல்லாமல் இது அமையவே அமையாதுங்க. பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படியே கொண்டு போய் யானை மாலை போட்டதாலே ஆள வந்த ராணின்னு பாடுவார் சரஸ்வதி சபத்தில். அது மாதிரி 2 யானை வேற வச்சுட்டார் இவர். பத்தாதுக்கு 2 யானை, ஒரு யானைக்கு 2 யானை. ஆனை மாலை போட்டது போல் வந்து உட்கார்ந்துருக்காரு. இது பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லாமல் என்னங்க, ராஜயோக ஜாதகம். அவர் ஜாதகத்தை நான் பார்த்ததில்லை, நான் ஜாதகத்தில் ரொம்ப டீப்பாகவும் போகிறதில்ல, எனக்கும் ஜாதகம் கணிக்க தெரியும். ராஜயோகம்னா இதுங்க ராஜயோகம் இல்லைங்களா? எப்பேற்பட்ட யோகம். இதில் எப்படி திருவிளையாடல் பண்ணார். சரி, ஃபுல் மெஜாரிட்டி வந்து இன்னும் நல்லா இருந்திருக்குமேண்ணா. இல்லை, அங்கே தான் ஆண்டவன் செக் வைக்கிறார். யாருக்கு செக்கு? விஜய்க்கு மட்டும் இல்லை, அனைத்து அரசியல்வாதிகளுக்கும். என்ன பண்ணுறாரு, டிஎம்கே கூட்டணி, இங்கே ஏடிஎம்கே கூட்டணி, இவர் தனியாக நிற்கிறாரு, சீமான் தனியாக நிற்கிறார். இவர் தாவேக்கா வென்ற இடங்களிலெல்லாம் பெரும்பாலான ஏடிஎம்கே கேண்டிடேட்டை தோக்கடிச்சிருக்காங்க. அது மாதிரி டிஎம்கே கூட்டணி கேண்டிடேட்டை தோக்கடிச்சு தான் இவங்க அந்த 108 வந்தாங்க இல்லைங்களா? 108 2 இடத்துல ஜெயிச்சிருக்காங்கல்ல விஜயா இருந்தாலும். யாரை தோக்கடித்தாங்க? என்டிஏ கூட்டணியும் எடப்பாடி கூட்டணியும் தோக்கடிச்சு, அங்கே உள்ள வேட்பாளரை தோக்கடிச்சு தான் இந்த 108 பிடிச்சாங்க. பிடிச்சதுக்கப்புறம் மெஜாரிட்டிக்கு ஏடிஎம்கே டிஎம்கே உடச்சி அதில் உள்ள உதிரி கட்சியிலெல்லாம் தாம்பக்கம் இழுத்துக்கிட்டார். தாக்கம் இழுத்துட்டார், வந்துருச்சு. வர வேண்டிய கட்டாயத்தை ஆண்டவன் உண்டாக்கினான். அதற்கு பிறகு இங்கே பார்த்தோம்னா
எந்த ஏடிஎம்கே வேட்பாளர்கள்லாம் தோற்கடிக்கப்பட்டவர்களோ தாவேக வேட்பாளர்கள் அந்த எடப்பாடியினுடைய கூட்டணியை உடைச்சி கட்சியே ரெண்டாக உடைச்சி ஒரு 25 எம்எல்ஏ இன்றைக்கி சப்போர்ட். இது எப்படிங்க சாத்தியம்? இன்னொன்று பாருங்கள், தாவேக வேட்பாளர் தோற்கடித்த இடங்களில் எல்லாம் இந்த 2 கூட்டணி தான் தோற்கடிச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க தான் 2வது இடம் மாற்றி இது டெபாசிட் போயிடுச்சு. இது நாம் தமிழர் கட்சி. அதனால் இந்த 2 கூட்டணிகளில் உள்ள ஓட்டுக்களைத்தான் இவர்கள் பீத்தெடுத்து தோற்கடித்தார்கள். அதையும் மீறி இவங்க 73, இது 53, இப்போ 47 இந்த வந்திருக்காங்களே. இதுக்கெல்லாம் ஓட்டு போட்டது யார்? கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு. காங்கிரஸ் 4-5 இடம் வந்திருக்கு, விசிகா வந்திருக்கு. இந்த விசிகா என்ன கேட்குறேன், நான் ஏன் ஒரு தலித் முதல்வராக கூடாதான்னு தாராளமாக சொன்னான். நீ தனித்து நின்று போட்டியிட்டு அல்லது கூட்டணியில் நின்றுனாச்சும் போட்டியிட்டு ஒரு 50 சீட்டு வாங்கிட்டு வா, நின்று வாங்கிட்டு வந்துடு, நீ வேட்பாளராக. 2 வேட்பாளர் வச்சு நீ ஏன் தலித்து முதல்வராக கூடாதுன்னா அது ஜனநாயக விரோதம்ல. 108 வச்சுருக்கிறவன் சரியான நம்பரில் இன்றைக்கி உதயநிதி பேசுகிறாரு, பர்சன்டேஜை வச்சு பேசுகிறாரு, ஓட்டு எண்ணிக்கை வச்சு பேசுகிறாரு. எங்களை விட நீங்கள் ஒன்றும் பெருசாக வாங்கிடல, 13 லட்சம் தான் கூட, மேஜிக் நம்பர் தான் வரல, அதில் நீங்கள் கூட சீட்டில் கூட வந்துட்டீங்க அப்படி இப்படின்னு பேசுகிறாரு. இது ஒரு மைனாரிட்டி தான். ஏன் உங்கள் அப்பா உங்கள் தாத்தா ஆண்டார ஜெயலலிதா அம்மா சொல்லுமே மைனாரிட்டின்னு 96 வச்சுக்கிட்டு ஆண்டிங்களே. அப்போ இந்த கால்குலேஷன் போடுறது, பர்சன்டேஜ் கால்குலேஷன், ஓட்டு எத்தனை எண்ணிக்கை, இவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்க, இவங்க இந்த கட்சி எவ்வளோ போட்டு பார்க்குறது, அவங்களுக்குன்னா அந்த கணக்கு கிடையாது. இதுனா கணக்கு. இது டிஎம்கே நம்மளை ஏமாத்துறது, முட்டாள் நினைக்கிறது. இப்படி டிஎம்கே வேட்பாளர்கள் ஓட்டு போட்டு தான் பெரும்பாலான இந்த கூட்டணி கட்சிகள் ஜெயிக்க முடிஞ்சு. இந்த 2, 4, 5 அதே மாதிரி ஏடிஎம்கேல கூட்டணி கட்சி காங்கிரஸ் என்ன பெரிய ஓட்டு வாங்கியிருக்கீங்க, அதுவும் அப்படி தான். ஆனால் காங்கிரஸ் பிச்சுக்கிட்டே வந்துருச்சு. ஏன்னா அப்போவே சொன்னார் பிரச்சாரத்திலே விஜய், உண்மையான காங்கிரஸ் என்னோடு இருக்கிறது என்று. அப்போவே புரிஞ்சிருக்கணும் ஸ்டாலினுக்கு, ஆஹா என்னவோ நடக்குதுன்னு. இவர் என்ன நினச்சிட்டாரு, மெத்தனமாக இருந்துட்டார். விஜயாவது கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் எந்த எம்ஜிஆர் மாதிரி, எம்ஜிஆருக்கு இவருக்கு ஈக்குவலாக எட்டுமா, அவர் எவ்வளோ காலத்தாள் அரசியலாள், அவர் ஜெயிச்சார், இவரெல்லாம் வர முடியுமான்னு ஒரு தப்பு கணக்கு போட்டு அவர் பேசினதெல்லாம் இப்படி வாங்கி இப்படி விட்டாங்க. இல்லை போனிச்சானேன்னு தெரியல. அப்போயே சொன்னார் உண்மையான காங்கிரஸ் என்னோடு இருக்கிறதுன்றது. அப்படி இருக்கும் பொழுது இப்படி இந்த டிஎம்கே கூட்டத்தில் ஜெயிச்ச அந்த உதிரி கட்சிகள், ஏடிஎம்கே கூட்டத்தில் ஜெயிச்ச உதிரி கட்சிகள், இவங்களுக்கு ஓட்டு போட்டதெல்லாம் அதே ஏடிஎம்கே, இங்கே டிஎம்கே. எந்த டிஎம்கே தீய சக்தி வர்ணிச்சாரோ அந்த தீய சக்திகள் ஓட்டு போட்டு ஜெயிச்ச அந்த உதிரி கட்சிகள் இன்றைக்கி இந்த பக்கம், இவர் பக்கம், தூய கட்சி பக்கம். அதே மாதிரி அங்கே தோற்று போன எம்எல்ஏக்கள்லாம் யாராவது தோற்கடிக்கப்பட்டாங்க, தாவேக்காவில். அங்கே கட்சி 2வது. அங்கே ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் ஏடிஎம்கேல 47 ஜெயிச்சிருக்காங்க. யார் ஓட்டு போட்டு? இதே அதிமுக உறுப்பினர்கள் போட்டு. அதில் பாதி 2வது இங்கே வருது. இது இறைவனுடைய திருவிளையாடல் இல்லாமல் வேறு என்ன சொல்லுங்கள்? யாரால் முடியும்? யார் எதிர்பார்த்தா இப்படியெல்லாம் நடக்கும்? இன்றைக்கி 144 அடிச்சுட்டு வந்துட்டார். 144 எல்லாத்துக்கும் தடை உத்தரவு போட்டார். 144 தெரியுமில்ல, இப்படி போயிட்டு இருக்கணும், எல்லாம் இப்படி போங்க, கூட்டம் போடக்கூடாது, 4 பேருக்கு மேலே சேரக்கூடாது, 144 போட்டார். இது இறைவனுடைய திருவிளையாடல் இல்லாமல் வேறு என்னங்க? 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு சின்ன பையன் அப்படின்னு சொல்லுவாங்க மூத்த அரசியல்வாதிகள்லாம், இவ்வளோ பெரிய சாதனைகளை சாதித்திருக்கார். இது இறைவன் திருவிளையாடல் இல்லாமல் வேறு என்ன? இன்னொரு டிப்ஸாக ஒன்று சொல்கிறேன். இந்த வன்னி அரசுன்னு ஒருத்தர் விசிகாவில் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாங்க? ஒரு எம்எல்ஏ ஆகியிருக்காங்க, ஒரு மெச்சூரிட்டி இருக்கா? இன்றைக்கி நம்பிக்கை ஓட்டெடுப்பு, நம்பிக்கை கோரிய ஓட்டெடுப்பில் பேசணும்னா, நான் தாவேக்காவை ஆதரிக்கிறேன்னா எதற்காக ஆதரிக்கிறேன், எந்த கொள்கையின் அடிப்படையில் அதுக்கு, அதை மட்டும் சொல்லிட்டு அமரணும். அங்கேருந்து போயிட்டார், அம்பேத்கர்லேருந்து இதுலேருந்து அவர் கதையெல்லாம் சொல்லி இவருக்கு தெரிஞ்ச நம்மளுக்கு மைக்கு கிடச்சிடக்கூடாது, சப்பி எரிஞ்சிடுவாங்க மைக்கு கூட உள்ளே போனாலும் போயிடுவோம். அப்படி கொஞ்சம் நம்ம ஆளுக்கு மைக்கு கிடச்சி கொடுத்துட்டீங்க, அவ்வளோதான். எல்லாம் பக்கத்தில் உள்ள உட்கார போதுங்கிறாங்க. சபாநாயகர் பார்த்துட்டு
உங்களுக்கு பின்னால் நிறைய நேரம் இருக்கிறது, நிறைய மீட்டிங் இருக்குது, நிறைய சபை கூட, அப்போ பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதோட கோரிக்கையெல்லாம் வச்சு அதை வச்சு இதை வச்சு ஒரு சபை நாகரிகம் தெரிய வேண்டாம். ஒரு எம்எல்ஏ நீங்கள் எதுக்கு பேசணுமோ அதோட பேசிட்டு உட்காரணும். அதை நீ ஸ்ட்ராங்காக பேசு. எதற்காக தாவேக்காவை ஆதரிக்கிற அந்த கொள்கையை சொல்லிட்டு விடு. அதை விட்டுட்டு எல்லாருமே அப்படி இதை பார்த்துட்டு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அம்மா டாக்டர் அன்புமணி ராமதாஸோட பொண்டாட்டி மதுவிலக்கு வேடிச்சு, மதுவை மூடணும், இதுன்னு 717 கடை மூடணும், 717 கடை மூடியிருக்காங்க. மதுவிலக்கு கொண்டுட்டு வரல, அது கொண்டுட்டவே வர முடியாது என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அப்படி மதுவிலக்கை பூரண மதுவிலக்கை அமல்படுத்தினால் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இடத்துல கள்ளச்சாராயம் காய்ச்சி பல பேர் சாவான். இன்றைக்கி சொல்கிறாங்க பெண்கள் பாதுகாப்பாக நடக்க முடியவில்லை, அந்த அம்மா சொல்லுது. டாஸ்மாக் பக்கம் இருந்தால் அப்படி குனிஞ்சிக்கிட்டே தான் போகிறாங்க அப்படின்ட்டு. உண்மையை நான் சொல்கிறேங்க, பெண்களை கற்பழிக்கிறவன், பெண்களை சைட் அடிக்கிறவன், அவங்கன்னா எங்கே ஐ கான்டாக்ட் ஏற்பட்டு விடுமோ என்றெல்லாம் வந்து பேசுகிறாங்க. உண்மையிலும் ஓரத்தில் இருந்தால் நான் குடியிருக்கிற இடத்துல ஒரு டாஸ்மாக் போகிற வழியில் இருந்துச்சு. இங்கே வழியில் உட்காந்து நான் இருக்கிறது ஆக்ஷன்ஸ் ஏரியா, நிறைய மரங்களும் தோப்புகளுமாக இருக்கும். அங்கங்கே இந்த குடிப்பிரியர்கள் மதுப்பிரியர்கள் வந்து குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு 4 பேர் உட்காருவாங்க, குடிச்சிட்டு போவாங்க. இத்தனை பொம்பளைங்க போவாங்க, நிமிந்து கூட பார்க்க மாட்டாங்க. ஏன் இதே நீங்கள் டாஸ்மாக் இருக்கிற இடத்துக்கே போய் நின்று பாருங்கள். பெண்கள் அங்கே போனால் எந்த ஒரு குடிகாரனும் பெண்களை நிமிந்து பார்ப்பது இல்லை. அவங்களுக்கு அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அது இல்லை, குடிச்சு போயிடுச்சு. என்ன தனியாக பொண்ணு பார்க்க வந்து அடிச்சு படுத்துக்கணும். அவங்களுக்கு யாருக்கும் லேடிஸ் வீக்னஸ் கிடையாதுங்க. இவங்களாம் பொருளையை கிளப்புறாங்க, இது உண்மை. ஏன்னா எல்லோரும் கேட்டுருவாங்க. சரி, இப்போ வந்து அந்த அம்மா சொல்லு அப்படி குனிந்து கொண்டு போகிறார்கள், பெண்களால் நடக்க முடியவில்லை, அதுவும் இல்லை இதுவும் இல்லை. உண்மையில் அப்படி தான் இருக்கா? இன்றைக்கி பாருங்கள், பெண்கள் காலேஜ் பெண்கள்லேருந்து இளம் வயசு பெண்கள்லேருந்து நிறைய வேலை பார்க்குற பெண்கள்லாம் டேய் பீர் வாங்கிட்டு வாடா என்று பீர் குடிக்கிறார்கள். இளைஞர்கள் பெண்கள் ஒரு அம்மா சொல்லுது, பீர் மட்டுமா சிசர் ஒன்று ஆகிட்டா அப்படிங்குது. இன்றைக்கு ஆணும் பெண்ணும் சேர்ந்து குடிக்கும் அளவுக்கு பீர் குடிக்கிறதுங்கிறது ஒரு நாகரிகமாக கோகோ கோலா மாதிரி ஆகிடுச்சு. மது அருந்துவது எல்லா இடத்துலும் இன்றைக்கி கிட்டத்தட்ட 90% சொல்லலாம், எல்லோரும் இல்லை 80% வச்சுங்க, அட 75 வச்சுங்க. அது இளைஞர்கள் குடிக்கிறாங்க, சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இந்த மது பழக்கம் என்பது ஒரு கெட்ட பழக்கம் என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நான் அப்படி கருதவில்லை. இது ஆரோக்கியத்திற்கு எதிரான பழக்கம் என்று மட்டுமே நான் கருதுகிறேன். கஞ்சா பற்றி எனக்கு தெரியாது. அதை வந்து கஞ்சா வந்து முனிவர்களும் இமயமலை சித்தர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு மேலே வழிகாட்டுவதற்காக சிலர் இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறேன். மேலோகத்தில் அவர்கள் சொன்னார்கள் அங்கும் மது உண்டு என்று. உங்களுக்கு புரிகிற பாஷை தான் இந்திரலோகம் சொர்க்கலோகம்னு வச்சுங்க. அங்கும் மது என்ற பானம் உண்டு. அதைத்தான் சோமபானம் சுரபானம் என்று வேதங்கள் சொல்கின்றன. அவர்கள் அருந்தும் மது அவர்கள் உடல் நலத்தை கெடுக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபிசிக் 8 அடி உயரம். இன்றைக்கி சுல்தான்கள் ஆப்கானிஸ்தான்லேருந்து ஈரான்லேருந்து வந்து நம்மளை வென்றார்கள். ஹூக்கா பிடிப்பான், மது போதை இருக்கும். இப்போ எங்கேயும் அவ்வளோ படை வீட்டில் நைட்டு ஃபுல் தண்ணி அடிச்சுட்டு மறுநாள் போய் சண்டை போடுவான். என்ன உடம்பு என்ன இது சொல்லுங்கள், இந்த ஆரோக்கியமாக இருந்தாங்க. இப்போ அந்தளவுக்கு சத்தான ஆகாரங்கள் இல்லை, சத்தான விளைச்சல் இல்லை, ரசாயனம் தான் இருக்குது. ரசாயனத்தை தான் சாப்பிட்டு விழுகிறோம். அதனால் மதுவை பற்றி அந்தம்மா அவ்வளோ பெரிய இதாக பேசுது. இன்றைக்கி கடையை மூட முடியுமா? பொருளாதார ரீதியாக சொல்கிறேன். இன்றைக்கி நாட்டின் வருமானத்தின் முதுகெலும்பாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது டாஸ்மாக். எல்லா இடத்துலையும் இது ஒரு நாகரிகமாக. ஏன் நமது சிஎம் அவர்களே பல படங்களிலே மணிவண்ணன் இந்த வேண்ட இந்த குரூப்பெலாம் இருக்கும். யார் காமெடி குரூப்பு ஒரு உட்காந்துக்கிட்டு மொட்டை மாடல ஊத்துறா ஒரு ஃபுல்லாக வாங்கிட்டு வா, இன்னைக்கு கொண்டாடணும், இன்றைக்கி பார்ட்டிடா, அப்படி இப்படி என்பதிலே அவரும் சில காட்சிகள் நடித்திருப்பதாக எனக்கு ஞாபகம். அப்படி இல்லை என்றால் அது தவறு. நான் அட்வான்ஸாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் அது அந்த படத்தில் அவரும் மது அருந்துவர்களும் அமர்ந்திருப்பதாகவும் மது அருந்துவதாகவும் பல காட்சிகள் இருப்பதாக நான் பார்த்ததாக. ஏன்னா அனைத்து படங்களும் நான் அவர் படித்த படங்களை நான் பார்த்ததில்லை. ஆனால் மற்ற எல்லா தமிழ் படங்களும் நிறைய கதாநாயகர்கள் உடனே மாடி மொட்டை மாடி இல்லைன்னா பார் அப்படி ஆகி போச்சு.
இப்போ எல்லாத்தையும் எடுன்னு சொன்னால் எங்கள் 717 கடை எடுத்தாச்சு முடியாச்சுன்னா, அப்போ அங்கங்கே கடை குறைஞ்சி போச்சுன்னா இந்த இத்தனை கடையில் உள்ள கூட்டம் எங்கே போகும்? அந்த ஒரு கடை ஏதாச்சும் இருக்கிற கடைக்கு தான் போகும். அப்போ கூட்டம் மண்டும் அண்ணும் சண்டை சச்சரவு இல்லைங்களா? சண்டை சச்சரவு பாண்டிச்சேரியில் இருக்குது, இப்படியா இருக்குது. அதனால் மதுவை ஒழிக்க முடியாது. மனித திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அதுபோல் குடிப்பிரியர்கள் அவர்களாக பார்த்து திருந்தாவிட்டால் குடியை ஒழிக்க முடியாது. பூரண மது விலக்கையும் கொண்டு வர முடியாது. இதை பற்றி அந்த அம்மா ரொம்ப பேசுகிறாங்க. அவங்க வீட்டில் யாரும் குடிக்காத பரம்பரையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அப்படி பேசுகிறாங்க. இன்றைக்கி கொண்டு வந்தால் என்ன ஆகுங்கிறது தெரியுமில்ல. எம்ஜிஆர் கொண்டு வந்து பார்த்துட்டு தான் திறந்து விட்டார். ஐயோ எல்லாம் குடிச்சிட்டு வயிறு வந்து சாரம். இன்றைக்கி நான் இளைஞனாக இருக்கும் பொழுது என் தந்தையார் ஒரு அரசு மருத்துவமனையில் விபத்தாகி அட்மிட் ஆகிருக்கும்போது அங்கே உட்காந்துருப்பேன். ஏகப்பட்ட அல்சர் பேஷண்ட். என்னன்னு கேட்டால் கள்ளச்சாராயம், பட்டச்சாராயத்தை சாப்பிட்டு வயிறு வந்து போச்சுங்க. இப்போ யாருக்காச்சும் அல்சர் இருக்கா சொல்லுங்கள்? எவ்வளோ குடிக்கிறாங்க? அல்சர் இருக்கா? பெண்களுக்கே அந்த காலத்தில் அல்சர், குடிக்காத பெண்களுக்கு அல்சர். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம். இப்போ பெண்கள்லாம் ஃப்ரீ. எல்லா குடும்பங்கள்லேயும் ஆண்கள் பெண்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. அவங்கள கேட்டு தான் முடியும், ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். அப்போ அப்படி கிடையாது, ஆணாதிக்கம், ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு. அதனால் அல்சர் நிறையா இருக்குது. இப்போ அப்படின்னா அது மாதிரி ஏதோ பேசுகிறாங்க சட்டசபையில். அதுக்கு சொல்ல வர்றேன். இது என்னமோ பேசுகிறது வாயில் வந்ததெல்லாம் ஒரு பொறுப்புணர்வுடனும் ஒரு அறிவு சார்ந்தும் ப்ராக்டிக்கலாகவும் யதார்த்தமாகவும் யாரும் பேசவில்லை. இதுக்கு சிஎம் அவர்கள் சுருக்கமாக அழகாக முடிச்சுக்கிட்டார். அதிகம் பேசலை, வார்த்தையை விடலை, அமைதியாக. ஏன்னா பேசிய வார்த்தை நமக்கு எஜமான், பேசாத வார்த்தைக்கு நாம் எஜமான் என்பதை புரிந்து கொண்டு அமைதி காக்கின்றார். நன்றாக இருக்குது. எனக்கு ஒரே டவுட் இதுதான். ஆண்டவனுடைய திருவிளையாடல். இவர் இந்த பதவியில் உட்காந்துருக்கேன்னா போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு மன்னர் பரம்பரையில் ஒரு மன்னராக இருந்து நிறைய புண்ணியங்கள் செய்திருக்க வேண்டும். நிறைய, அது கிறிஸ்தவ கோயிலாக இருக்கட்டும், முஸ்லீம் தர்காக்களாக இருக்கட்டும், மசூதிகளாகட்டும், என்னென்னமோ நிறைய செஞ்சு அந்த புண்ணிய பலன் எந்த விதமான முயற்சியும் இல்லாமல் அப்படியே யானை மாலை போட்டதால் ஆள வெந்த விஜய் என்று உட்கார்ந்திருக்கிறார் என்று கூறிக்கொண்டு இந்த உரையை முடிக்கின்றேன். இதில் எதுவும் தவறு இருந்தால், யார் மனமும் புண்பட்டிருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். பேச வேண்டும் என்பதற்காக பேசுகிறேன் என்று இல்லை. நாடு அப்படி போயிட்டுருக்கு, அதுக்காக சொல்கிறேன். ஒரு எம்எல்ஏக்கெல்லாம் சட்டசபையில், ஆனால் முன்னெல்லாம் அடிச்சுக்குவாங்க சட்டசபையில். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தா இன்னும் போகிற போக்குள்ள அதுவும் ஆரம்பிச்சுருவாங்க போல தெரியுது. ஆரம்பத்தில் நாள் காமராஜ் அவர் பக்கம் சவால் விடுறாரு. டெல்டா மாவட்டத்து, நானும் டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவன் தான், நீ பேசாத உட்காருங்கிறாரு. இங்கே வன்னியரசு இன்னொரு கூட்டடிக்குது. உதயநிதி நேற்று கட்டி பிடிச்சிட்டு வர விட்டு இங்கே நீ மைனாரிட்டிங்குது. இவங்க தாத்தா 96 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு ஆண்டது மைனாரிட்டியை தெரில. அப்போ இந்த பர்சன்டேஜ் கணக்கு போட தெரில. என்ன நம்மளெல்லாம் விட்டார்கள் பார்த்துட்டோம்னு நினச்சிக்கிட்டு பேசுகிறாங்க. எனவே மக்களே, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. அவங்கவுங்க உழைங்க, வேலையை பாருங்கள், தொல்லை பாருங்கள். இதில் எல்லாம் மயங்காதீர்கள். ஆண்டவன் விஜய் ஆள வேண்டும் என்று கொடுத்திருக்கார். அவர் ஆளட்டும். அவருக்கு ஆண்டவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். முப்பெரும் ஆண்டவரும் இப்போ நான் சொல்லிக்கணும். இயேசு கிறிஸ்து, அல்லாஹ், முருகன் என்ற எல்லாரோட ஆதரவும் கிடைத்து அவர் நல்லபடியாக ஆண்டா ஏதோ நம்மளுக்கும் கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நல்லாட்சியின் மலர்ந்தால் நமக்கும் அந்த பலன் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.